புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ மருத்துவமனை இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 பவர்ட் பை அட்டல் மல்டிகுசின் ரெஸ்டாரண்ட் ஆண்டிப்பட்டி மற்றும் லைஃப் நீட் அகாடமி தேனி. நாள் மார்ச் 29. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முழங்கால ஏற்படக்கூடிய மூட்டு வலி சார்ந்த கேள்விகள் இருந்தால் இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக RJR ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் சரண்யா இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த மூட்டு வலி இதனுடைய ரீசன்ஸ்லாம் என்னவா இருக்கு டாக்டர்? முக்கியமான காரணம் அப்படின்னா அந்த மூட்டு தேய்மானத்தினால தான் மூட்டு வலி வருமா, இல்லை வேற என்ன காரணத்தினால இந்த மூட்டு வலி வருது? மூட்டு தேய்மானத்தினுடைய அந்த ஆரம்ப கட்ட அறிகுறி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மூட்டு தேய்மானம் அப்படின்றது இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. எல்லாருக்கும் 40 வயது 45 வயது நெருங்கும் போதே மூட்டில் வலி சொல்கிறாங்க, மூட்டில் தேய்மானம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தேய்மானம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ரொம்ப நாள் நடக்கிறது அப்படின்றது எல்லாரிடையும் ஒரு பரவலான ஒரு பேச்சாக இருக்குது. ரொம்ப தூரம் நடக்கிறதுனால, இல்லை ரொம்ப ஒர்க்கு ரொம்ப நிறைய பண்ணுறதுனால மூட்டு வலி வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி வரக்கூடிய தேய்மானம் அப்படின்றது ஒரு சிலருக்கு ஒரு 5% 6% தான் இருக்கலாம். அது தவிர நிறைய காரணங்கள் இருக்குது. மூட்டு எலும்பு தேய்மானம், அந்த குருத்து எலும்புகளில் இருக்கக்கூடிய தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த மாதிரியான கண்டிஷன் வர்றதுக்கு எலும்புகளுடைய திடத்தன்மை குறையிறது தான் ஒரு முக்கியமான காரணம். எலும்புகள் எல்லாமே ஒரு திடமான ஒரு பொருளாக இருக்கும். கால்சியம் நிறைஞ்ச ஒரு திடமான ஒரு பொருளாக இருக்கும். ஒரு 35 வரைக்குமே அது நார்மலாக அதிலே மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள், அந்த பெண்களுக்கு வரக்கூடிய அந்த மெனோபாஸ், ப்ரீ மெனோபாஸ் டைமு, இல்லை மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெண்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வர என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு அந்த கால்சியம் சத்து, விட்டமின் D, இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் குறைய ஆரம்பிக்குது. முக்கியமாக எலும்புகளுக்கு தேவை கால்சியமும் விட்டமின் Dயும் தான். விட்டமின் D நமக்கு டைரெக்டாக சன்லைட்டில் இருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும். சன்லைட்டில் நம்ம போய் வேலை செய்யும்போதோ, இல்லை சூரிய அந்த வெளிச்சம் நம்ம மேலே படும்போது நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய மெலனின் அப்படின்ற ஒரு சத்து டைரெக்டாக அந்த சன்லைட்லேருந்து விட்டமின் Dயை நம்மளுடைய உடம்புல வாங்கும். அப்படி படும்போது நம்மளுடைய உடம்புல அந்த விட்டமின் D காரணமாக எலும்புகள் எல்லாம் ஒரு நார்மலாக திடத்தன்மைக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்னு ஒரு கண்டிஷன், அந்த உள்ளீடான தன்மை எலும்புகளில் அந்த ஓட்டையாக நம்ம எப்படி மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சரில் வச்சு பார்க்குறோம் அப்படின்னா, அந்த எலும்புகள்லாம் ரொம்ப திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வரது தான் விட்டமின் D குறையிறதுனால வரக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். இந்த கண்டிஷன் குழந்தைங்கள்லேருந்தே வருது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஊட்டச்சத்து குறைபாடு தான் ஒரு முக்கியமான காரணம். குழந்தைங்களுக்கு விட்டமின் D குறையுது அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரிக்கெட்ஸு, மராஸ்மஸ், குவாஷியக்கர், இந்த மாதிரியான சில நோய்கள், ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக வரக்கூடிய சில நோய்கள் வரும். இதே பெரியவங்களுக்கும் அந்த ஆஸ்டியோமலேசியா, ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த மாதிரியான கண்டிஷன் மூட்டுகளில் இருக்கக்கூடிய தேய்மானத்துக்கு ஒரு முக்கியமான காரணம். குறிப்பாக மூட்டு எலும்பில் முழங்காலில் வரக்கூடிய மூட்டு எலும்புகளில் வரக்கூடிய தேய்மானம் அப்படின்றது நம்ம பாடி ஃபுல் வெயிட்டும் தாங்கிறதுனால எலும்புகளில் ஏற்படக்கூடிய திடத்தன்மை குறையிறதன் காரணமாக அதோடைய ஸ்ட்ரக்சரில் சில மாறுபாடுகள், மேலே இருக்கக்கூடிய குருத்தெலும்புகள் தேய்கிறது, இந்த மாதிரியான சில கண்டிஷனில் இந்த மூட்டு வலி வருது ஒரு முக்கியமான ரீசனாக இருக்குது. நன்றி டாக்டர். நம்ம தொடர்ந்து சார்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அம்பாங்க. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? தாரமங்கலம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக மேடம். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 49 மேடம். சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. சரி. வணக்கம்மா. மேடம், எனக்கு 49 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்கம்மா. 3 வருஷமாவே இந்த மூட்டு வலியில நான் ஏகப்பட்ட ஸ்ட்ரோக் அனுபவிக்கிறேன். ஓகே. மூட்டு வலி 2 மூட்டுலையும் இருக்கா, ஒரு மூட்டுல மட்டும் இருக்காமா? 2 மூட்டுமே, 2 மூட்டு இடுப்பு. ஆரம்பத்துல எனக்கு மூட்டு வலி தான் மேடம் ஆரம்பிச்சு. வீக்கம் இருக்கா மூட்டுல? மூட்டுமா பாதமா ரொம்ப வீக்கமா இருக்கு. எவ்வளவு நாளா இருக்குமா இந்த வலி உங்களுக்கு? இந்த வலி அதிகமா 5 வருஷமா கொஞ்சம் வலிச்சு, அந்த 3 வருஷமா அதிகமா இருக்குங்க. ஓகே. வீக்கம் கால் பாதம் வரைக்கும் இருக்குங்களா, முட்டியில மட்டும் இருக்கா? இல்ல, பாதம் வரைக்குமே இருக்குங்க மேடம். சரிம்மா, இது பாதம் வரைக்கும் வலி, வீக்கத்தோட வலி இருக்கு அப்படின்னா எலும்புகளுடைய தேய்மானம் மட்டும் ஒரு காரணம் கிடையாது. கால் பாதம் வரைக்கும் ரத்தம் ஃப்ரீயாக போகலை, ரத்த ஓட்டம் சரியாக இல்லை பாதத்தில் அப்படின்னா தான் கால் பாதம் வரைக்கும் வீங்கும்.
இப்போ வீக்கம் வந்து முட்டியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தேய்மானம் இருக்கிறதுனால முட்டியில் மட்டும் வீக்கம் இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு கால் பாதம் வரைக்கும் வீக்கம் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி நிறைய குடிங்க, யூரின் நல்லா ஃப்ரீயாக போகணும். உடம்புல வந்து நீர் சத்து குறைபாடு காரணமாக இந்த மாதிரி காலில் ரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் இருக்கலாம். இல்லை உடம்புல நீர் தேங்குறது, கால் பாதத்தில் நீர் தேங்குறதுன்னு காரணமாக கூட அந்த கால் பாதம் வரைக்கும் வீக்கம் வந்து இருக்கலாம். டெய்லியுமே வந்து நீர் காய்கறிகள் ஏதாவது ஒன்று ஃபுட்டில் வந்து எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு நீர் காய்கறிகள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு வாங்க. இது தவிர பார்லி அரிசி கஞ்சி வந்து எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து பார்லி அரிசி கஞ்சி வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த நீர் தேங்கி இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இது தவிர வந்து நிறைய தண்ணி வந்து குடிக்கணும். தண்ணி நிறைய குடிச்சிங்கன்னா யூரின் ஃப்ரீயாக போகும்போது அந்த மாதிரி வீக்கம் இல்லாமல் இருக்கும். எலும்புகளுடைய தேய்மானத்துக்கு நம்ம ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு மூட்டு எலும்பு சுற்றி இருக்கக்கூடிய குருத்து எலும்புகள் அந்த தேய்மானம் இருக்குது, ஜவ்வுகளில் பிரச்சனை இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம மூட்டு எலும்புகளுக்குன்னு சிறப்பாக ஜானுவஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது சூடான எண்ணெய் வந்து நம்ம மூட்டில் ஒரு பாத்தி மாதிரி வச்சு உள்ள எண்ணெய் ஊற்றி கொடுக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டில் அந்த சூடான எண்ணெய் பட்ட உடனே உள்ளே இருக்கக்கூடிய நீரெல்லாம் உங்களுக்கு நல்லா உருகி ஆவியாக போக ஆரம்பிச்சிடும். வீக்கமெல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். 2 நாள் 3 நாளே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சு நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் நீர் தேக்கமோ இல்லை வலியோ எதுவும் இருக்காது. அதே மாதிரி எலும்புகள் தேய்மானத்துக்கும் நம்ம ஆர்ஜேஆர் ஹாஸ்பிட்டலில் சிறப்பான மூலிகை மருந்துகள் கஷாயங்கள் எல்லாம் கொடுக்குறோம். நீங்கள் நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 10 நாள்லேருந்து 2 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக அதை சரி பண்ணி நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. நன்றி அழைத்தமைக்கு. இப்போது மூட்டில் வலி வருது அப்படின்னா அந்த வலியை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் டாக்டர்? அதனுடைய சிம்டம்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? எந்த சிம்டம் வந்து இது வந்து கண்டிப்பாக நம்ம டாக்டரை பார்க்கணும், இது ஏதோ ஒரு சம்திங் ஒரு டேஞ்சரான ஒரு ஸ்டேஜை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது எப்படி தெரியும்? மூட்டில் ஏற்படக்கூடிய தேய்மானம் வந்து ஸ்டார்டிங்கில் நமக்கு ஒரு சவுண்டில் மட்டும்தான் தெரியும். ஸோ அதாவது பெயின் இருக்காது அவங்களுக்கு. ஒரு 30-35 ஏஜ் தாண்டும் போதே ஒரு சிலருக்கு வந்து அந்த எலும்பு எந்திரிக்கும் போது உட்காரும்போது சில பேருக்கு கீழே குத்த வச்சு உட்கார முடியாது, டாய்லெட்டில் வந்து உட்காந்துட்டு எந்திரிக்க முடியாது, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. குறிப்பாக அந்த மூட்டில் வந்து ஒரு கிரிப்பிட்டேஷன் சவுண்டு அப்படின்னு ஒரு கழுக்கழுக்குன்ற ஒரு சவுண்டு, அதாவது எலும்புகள் உரசும் போது ஒரு சவுண்டு வந்து கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சவுண்டு நடக்கும்போது டக்கு டக்குன்னு ஒரு நெட்டை வாங்குற மாதிரி ஒரு சவுண்டு வந்து கேட்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நடக்கும்போது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். போக போக அது வந்து பெயினில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ முதல்ல சவுண்டு மட்டும்தான் கேட்கும், போக போக வந்து அந்த பெயினில் வந்து கொண்டு போய் விட்டுரும். ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த சவுண்டு இருக்கும்போதே நம்ம வந்து என்னன்றதை பார்த்து அதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தேய்மானம் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷனில் ரொம்ப சிவியர் ஆகாமல், அதோடைய சிம்டம்ஸ் ரொம்ப சிவியர் ஆகாமல் பார்த்துக்க முடியும். நன்றி டாக்டர். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முத்துக்குமார் மேடம். எந்த ஊர்லேருந்து சார்? அருப்புக்கோட்டை. யாருக்கா கேட்குறீங்க? வீட்டுக்காரம்மாக்காக. என்ன வயது சார் அவங்களுக்கு? 42. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம், டாக்டர் கிட்ட கேளுங்க. சார் வணக்கம். சொல்லுங்க மேடம். இந்த முதுகு பக்கத்துல ஷோல்டரோட வலிக்குதுங்கிறாங்க. சரிங்க. கழுத்தில் வலி இருக்குங்களா? முதுகில் முதுகில் வலி இருக்கா? சைடு, இந்த சைடுல மேடம், இந்த புடவை ஓரத்துல. சரி, கழுத்துல இருந்து ஷோல்டர் வரைக்கும் பெயின் பரவுதுங்களா? வலி குறைய மாட்டேங்கிறாங்க. நாங்களும் டாக்டர்கிட்ட ஊசி போட்டு பார்த்தோம். எக்ஸ்ரே எடுத்திருக்கீங்களா கழுத்துல? அண்ணா இது வரைக்கும் எடுக்கல மேடம். அதான் ஒரு வாரம் மாரடைப்பா என்னமோ ஒரு பயம், ஒரு பதட்டம். அது நீங்க பயப்பட வேண்டாம். 2 சைடும் வலி இருக்குங்களா? ஒரு பக்கம் மட்டும் வலி இருக்குங்களா? 2 பக்கம் இருக்கா, ஒரு பக்கம் மட்டும் இருக்கா? ஒரு சைடு மட்டும் மேடம், ரைட் சைடு. ரைட் சைடில் மட்டும்தான் இருக்குது. சரி, நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி மாரடைப்பு இருக்குது அப்படின்னா சில பேருக்கு பெயின் வந்து தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்காது. பெயின் விட்டு விட்டு வரும். மார்பில் இருந்து உங்களுக்கு கழுத்தில், தாடை சைடு, பின்னாடி சைடு, பேக் சைடில், இடது கை பக்கத்தில் தான் வலி வந்து பரவ ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி ரைட் சைடில் மட்டும் பெயின் இருக்குது அப்படின்னா எலும்புகள் தேய்மானத்தினால நரம்புகளுக்கு ரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் இருக்கும். அதாவது ரெண்டு எலும்புகள் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல நடுவில் போகக்கூடிய ஜவ்வுகள், நடுவில் இருக்கக்கூடிய தசைகள், நடுவில் போகக்கூடிய நரம்புகள், இது எல்லாமே வந்து பாதிக்கப்படும். அப்போ 2 எலும்புகள் சேர்ந்து நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வு பகுதியை அழுத்துது அப்படின்னா அது அவங்க ஏதாவது தலையில் வெயிட் தூக்கியிருக்கலாம், இல்லை கையில் ஏதாவது ஸ்ட்ரென்த் பண்ணி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து வெயிட் ஏதாவது தூக்கியிருப்பாங்க, டக்குன்னு வந்து கீழே குனிஞ்சு வெயிட் தூக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டக்குன்னு பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப பாதிக்கும். கழுத்து பகுதி அப்படின்றது ரொம்ப மென்மையான எலும்புகள் தான் இருக்கும். அதனால் நடுவில் இருக்கக்கூடிய ஜவ்வுகள் பிதுங்கி வெளியில் வந்திருக்கலாம், நடுவில் போகக்கூடிய நரம்புகளை பாதிச்சிருக்கலாம். ஒரு முறை நீங்கள் வந்து ஸ்கேன் எடுத்துக்கோங்க, கழுத்து பகுதிகளில் ஸ்கேன் எடுத்துக்கோங்க. எலும்புகள் தேய்மானம் இருந்தாலோ இல்லை டிஸ்க் பல்ஜு இருந்தாலோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்கும். கழுத்து எலும்புகளுக்கு ரத்தம் போகலை, சரியாக போகலை அப்படின்னா தலையிலையும் வலி வரும், தலை சுத்தல் இருக்கும், கையில் ஷோல்டர் கூட பெயின் வந்து பரவ ஆரம்பிக்கும். ரேடியேட்டிங் பெயின் சொல்ல மாதிரி இந்த மாதிரி ஷோல்டரில் பெயின் வந்து பரவ ஆரம்பிக்கும்.
அப்போ கண்டிப்பாக ஒரு முறை எக்ஸ்ரே எடுத்துக்கோங்க. கழுத்து பகுதிகளில் தேய்மானம் இருக்குது அப்படின்னா நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கழுத்து எலும்பு தேய்மானம் cervical spondylosis அப்படின்னு சொல்லுவோம். இந்த 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 மாதிரி எலும்புகள் தேய்மானத்துக்கு ஜவ்வு விலகலுக்கு நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம வந்து கீரிவவஸ்தி அப்படின்ற ஒரு சிகிச்சை கொடுப்போம். ஸ்பைனல் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத்துலேருந்து உட்கார்ற இடம் வரைக்கும் ஸ்பைனல் கார்டை ஃபுல்லாகவே கரெக்ஷன் பண்ணி எந்த இடத்துல ஜவ்வு பிதுங்கி வெளியில் வந்திருக்கோ அந்த இடத்துக்கான வஸ்தி சிகிச்சைகள் அது கொடுத்து வந்து நார்மல் பண்ணி மறுபடியும் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கான சிகிச்சைகள்லாம் கொடுத்து மறுபடியும் வலி வராமல் உங்களுக்கு வந்து ஆக்க முடியும். நேரில் வந்து இதற்கான சிகிச்சை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு 2 நாள் 3 நாள்லேயே வலி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். 20 நாளுக்குள்ளே முழுமையாகவே சரியாயிடுவீங்க. அதுக்கப்புறம் பெயின் பரவுறதோ இல்லை வேறு எதுவும் ரேடியேட்டிங் பெயின் மாதிரி உங்களுக்கு பயப்படுற மாதிரியான வலி எதுவுமே இருக்காது. நன்றி அழைத்தமைக்கு. டாக்டர், இப்போ இந்த எல்லாத்துக்குமே வந்து அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டிசீஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி மூட்டு வலிக்கு வந்து எத்தனை ஸ்டேஜ் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா எலும்புகள் தேய்மானம் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்மளுடைய உடம்புக்கே ஒரு ஆதாரம்ன்றது எலும்புகள் தான். அதாவது பேக் போன் சொல்லுவோம்ல, எப்படி ஒரு ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமோ நம்ம உடம்புல எலும்புகள் இருந்தால் தான் நம்மளால் ஸ்ட்ரைட்டாக உட்கார முடியும், ஸ்ட்ரைட்டாக நிற்க முடியும், கை கால்களை அசைக்க முடியும். அப்போ எலும்புகள்ன்றது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம். அப்போது அந்த எலும்புகளில் தேய்மானம் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் போக ஆரம்பிக்கும். எலும்புகள் தேய்மானம் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி கிரிபிடேஷன் சவுண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். போக போக அதோடைய தேய்மானம் ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற கண்டிஷனில் போக ஆரம்பிக்கும். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜாக போக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய தேய்மானம் ரொம்ப சிவியராக ஆரம்பிக்கும் போது அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த மாதிரியான கண்டிஷனில் வந்து கொண்டு போய் விட்டுரும். இந்த மாதிரி எலும்புகளில் வரக்கூடிய அந்த தேய்மானம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக சிவியராக ஆரம்பிக்கும் போது அதோட உள்ளீடான தன்மை ரொம்பவே வந்து லேசான தன்மையாக மாற ஆரம்பிக்கும். பிரேக் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த போன் வந்து இருக்கும். அப்போது நம்மளால் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. நம்ம பாடியே வந்து ரொம்ப ஒரு லேசியாக ஃபீல் பண்ணுவோம். அதாவது ரொம்ப ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறது, எந்த வேலையும் செய்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறதெல்லாம் வந்து இந்த கால்சியம் குறைபாடுனால வரக்கூடிய அறிகுறிகள் தான். அப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம அந்த கால்சியம் குறைபாடை வந்து நம்ம ஃபுட்டு மூலமாக கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். ஃபுட்டில் நம்ம கரெக்ஷன் பண்ணி கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த தேய்மானம் கிரிபிடேஷன் சவுண்டோடு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து சரியாக்கி கொடுத்துரும். ரொம்ப தேய்மானம் சிவியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபுட்லேயே நம்ம வந்து சரி பண்ணி நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேடம், என் பேர் சீபா மேடம். எந்த ஊர்லேருந்துமா? தென்காசி. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேம். வயது 50 ஆகுது மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. மேடம், எனக்கு வந்து கால் வலி இருக்குது மேம். சொல்லுங்கம்மா. காலில் முட்டுக்கு பின்னாடி லைட்டா சின்னதா வெரிகோஸ் வெயின் மாதிரி இருக்கு. லைட்டா சின்னதா தான், குட்டியா இருக்கு. அது கால் வலி ரொம்ப நேரம் நிக்கவே முடியல மேடம். சரிம்மா. காலில் வெரிகோஸ் வெயின் இருக்கிற இடத்துல மட்டும் பெயின் இருக்கா? கால் ஃபுல்லாவே பெயின் இருக்கா உங்களுக்கு? கால் ஃபுல்லாவே நிக்க ரொம்ப நேரம் நின்னோம்னா கால் வலிக்குது. கால் கொஞ்சம் மரத்து போற மாதிரி இருக்கு. கால் வலிதான் மேடம், ரொம்ப நேரம் நிக்க முடியல. வீக்கம் இருக்கா காலில்? இல்ல, காலில் வீக்கம்லாம் எதுவுமே இல்லை மேடம். சரி, ஓகேம்மா. ஏன்னா வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் கீழே போகக்கூடிய ரத்தம் மறுபடியும் மேலே எலும்பாமல் கீழே தான் தேங்கி இருக்குது. நம்மளுடைய உடம்புல 2வது ஹார்ட் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய கெண்டைக்கால் பகுதி தான். அதாவது கால் பின்னாடி இருக்கக்கூடிய காஃப் மசில்ஸ் தான். அப்போது கீழே போகக்கூடிய பிளட்டை வந்து மறுபடியும் பம்ப் பண்ணி அதை மேலே ஏற்றக்கூடிய வேலையை அதுதான் பண்ணும். நம்ம அதையும் வந்து வேலை பார்க்க விடாமல் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கோம், நடக்கிற வேலை வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா கால் கீழே போட்டே தொங்க வச்சு உட்காந்துருக்கோம், கால் கீழே நிற்க வச்சு ரொம்ப நேரம் வந்து நிற்கிறோம் அப்படின்னா அந்த காலுக்கு கீழே போகக்கூடிய பிளட்டு வந்து மறுபடியும் வந்து மேலே போகாது. அப்போது அந்த வெசல்ஸ் எல்லாமே உள்ளே பல்ஜ் ஆகி அந்த வெளியில் வந்து பிதுங்கி வெளியில் வரக்கூடிய தன்மை தான் அந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரொம்ப நேரம் வந்து கால் கீழே வச்சு உட்காராதீங்க. நீங்கள் படுக்கும்போது காலுக்கு ஒரு 2 பில்லோ வச்சு ரொம்ப ஹைட்டு தூக்கி வச்சு படுத்துக்கோங்க. கருப்பு திராட்சை வந்து நிறைய வந்து ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. அந்த கருப்பு திராட்சை வந்து காஞ்ச திராட்சையாகவும் இருக்கலாம், அந்த பச்சையாக இருக்கக்கூடிய அந்த பன்னீர் திராட்சை கூட எடுத்துக்கலாம். அதோடைய விதைகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த விதைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது வெரிகோஸ் வெயின் வந்து அது நல்லாவே வந்து சுருங்க ஆரம்பிக்கும். வெயின்ஸ் எல்லாமே நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். வெயின்ஸில் பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். வெசல்ஸ் எல்லாமே நல்லா வந்து நல்ல ஒரு கேப் வந்து நல்லா கிடைக்கும். அதாவது ரொம்ப டைட்னஸ் இல்லாமல் நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு ஃப்ரீயாக வந்து இருக்கும். அது வந்து அந்த பன்னீர் திராட்சையில் இருக்கக்கூடிய விதைகள் வந்து நல்ல ஒரு அதில் இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவனாய்ட்ஸு இதெல்லாமே உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷனை ரொம்ப வந்து ஃப்ரீ பண்ணிவிடும். அதனால் ரெகுலராக டெய்லியுமே ஒரு கருப்பு திராட்சை வந்து எடுத்துக்கலாம். காஞ்ச திராட்சை வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். கருப்பு திராட்சையோட விதைகளோடு சேர்த்து வந்து நம்ம கன்சியூம் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ரெகுலராக பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வெரிகோஸ் வெயின் குறைய ஆரம்பிக்கும். மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான்
நான் சொல்கிற மாதிரி காலை மேலே தூக்கி வச்சு உட்கார்றது, கரெக்டாக நம்ம உட்கார்ற இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம கால் வச்சு உட்காரணும். கீழே தொங்க வச்சு கால் கீழே ஸ்டூல் வச்சு உட்காருது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ரெகுலராக அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா காலுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இப்போதைக்கு காலை வந்து எப்சம் சால்ட் போட்டு ஃபுட் பாத் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காலுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா போக ஆரம்பிக்கும். வெரிகோஸ் வெயினுக்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வர்ம சிகிச்சைகள், பஞ்சகர்மா சிகிச்சைகள் பண்ணி மறுபடியும் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு, ரொம்ப சிவியரான பெயினை வந்து குறைக்கிறதுக்கான சிகிச்சைகளும் பண்ணி நம்ம நார்மலுக்கு கொண்டு வரோம். நேரில் வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அதற்கான சிகிச்சை வந்து எடுத்துக்கோங்க. உள் மருந்துகளோடு சேர்ந்து அந்த பஞ்சகர்மா சிகிச்சைகள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 நாள் 15 நாளே உங்களுக்கு பெயின் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். மறுபடியும் வெரிகோஸ் வெயின் வராமல் இருக்கிறதுக்கான சிகிச்சைகளும் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கால் மறுபடியும் பெயின் இல்லாமல் வெரிகோஸ் வெயின் எல்லாம் நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் சரவணன். மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியிலிருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்கு தான் கேட்குறேன். உங்கள் வயது என்னங்க? என்னுடைய வயது 49. சரி, உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. சார் வணக்கம். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்கள் சார், என்ன தொந்தரவு? என் பேர் சரவணன். எனக்கு வந்து மூட்டு வலிக்குது. ஓகே. அதாவது பாத்ரூம் போயிட்டு வந்து அப்புறம் எந்திரிக்கும் போது அந்த மூட்டுல வந்து வலி தெரியுது. சரி. நீங்க முதல்ல இந்த நிகழ்ச்சியில ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உட்காந்து எந்திரிக்கும் போது லைட்டா சவுண்டு கேட்டுட்டே இருந்துச்சு. சரி, ஓகே. இப்ப வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சவுண்டு கேட்கும் போது அப்பெல்லாம் ஒன்னும் வலி தெரியல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மூட்டுல வலிக்குது. வீக்கம் இருக்கா மூட்டுல? வலி மட்டும்? வீக்கம்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். சரி, ஓகே. ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு இந்த முதல்ல இந்த கிரிபிடேஷன் சவுண்டோட இப்போ பெயினும் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த தேய்மானம் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் ஃபுட்டில் நிறைய கால்சியம் சத்து அதிகமாக இருக்க மாதிரி ஃபுட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்தங்கஞ்சி வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்தங்கஞ்சியில் வந்து வெந்தயம் போட்டு வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேவையான கால்சியம் உடம்புக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ரெகுலராக அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இது தவிர கருப்பு எள்ளு வந்து நீங்கள் வீட்டில் பவுடர் பண்ணி வச்சு அது நீங்கள் பவுடராகவோ இல்லை வந்து அதோடு சேர்த்து கருப்பட்டி சேர்த்து நீங்கள் எள்ளு உருண்டை அந்த மாதிரி கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா கருப்பட்டியிலையுமே கால்சியம் நிறைய இருக்குது. கருப்பு உளுந்து, கருப்பு எள்ளு ப்ளஸ் கருப்பட்டி இது 3 சேர்த்து எடுக்கும்போது எக்கச்சக்கமான கால்சியம்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அன்றாடம் நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து இதிலே இருக்குது. நீங்கள் தனியாக கால்சியம் டேப்லெட்டோ இல்லை கால்சியம்காக நீங்கள் வேறு எந்த இன்ஜெக்ஷனோ வந்து போடணுன்ற அவசியமே கிடையாது. ஃபுட்லேயே நம்ம வந்து ரெகுலராக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியம் கிடைக்க ஆரம்பிக்கும். இது தவிர முருங்கைக்கீரையில் வந்து எல்லா கீரைகள்லையுமே வந்து கால்சியம் சத்து, எல்லா மெக்னீஷியம் அந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். முருங்கைக்கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் ரொம்ப ரிச்சாக இருக்குது. அதனால் இது ப்ரெக்னென்ட் லேடிஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ரெகுலராக இதை எடுத்துகிட்டு வந்தோம். ஃபுட்டில் வந்து நம்மளால் டெய்லியும் வந்து சாப்பிட முடியல அப்படின்னா ஒரு சூப் மாதிரி கூட அந்த ஈர்க்கோடு சேர்த்து நம்ம அந்த சூப் மாதிரி எடுத்துக்கலாம். அந்த முருங்கை ஈர்க்கு, அந்த இலை, அந்த பூ இது எல்லாத்தையும் நம்ம போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா வற்ற வச்சுட்டு அதில் ஜீரகம் போட்டு ஒரு சூப் மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு வரலாம். இதிலலாம் நிறைய கால்சியம் இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் இதை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா போன் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அந்த விளையாடுற வயசில் இருக்கக்கூடிய அந்த போன்ஸ் எல்லாம் நல்லாவே இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து சூரிய ஒளி வந்து காலில் படுறது ரொம்ப அவசியம். அதுவுமே நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கால்சியம் ரிச் டயட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபீல், ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் உங்களுக்கு. இதோட சேர்ந்து இப்போ எலும்புகள் தேய்மானம் இருக்குது, கண்டிப்பாக இதற்கு சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி தேய்மானம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நம்ம பஞ்சகர்மா சிகிச்சைகள் கொடுத்து ஒரு 5 நாள்லேருந்து 10 நாள் வரைக்கும் இந்த பஞ்சகர்மா சிகிச்சையோடு சேர்ந்த உள்மருந்துகள் கொடுத்து கண்டிப்பாக 2 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக அந்த மூட்டு வலியை சரி பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வீக்கம் வர ஆரம்பிக்கும். இப்போ பெயின் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக அதுக்கு பஞ்சகர்மா சிகிச்சை எடுத்துக்கோங்க. இதோட சேர்ந்து உள்மருந்துகள் 2 மாதம் எடுத்துக்கிட்டாலே போதும். கண்டிப்பாக நார்மலாக ஆகிடுவீங்க. 2 மந்த்ஸ்லேயே மறுபடியும் அந்த சவுண்டு கேட்காம பெயின் எதுவும் வராமல் நல்லாவே உங்களால் நடக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? பேர் பிரியா, ராம்நாத்லேருந்து பேசுகிறேன். வயது 30. பேசுங்கம்மா, டாக்டர் கிட்ட உங்கள் கேள்வியை கேளுங்க. ஓகே. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க. பேர் பிரியா, ராம்நாத்லேருந்து பேசுகிறேன். வயது 30 மேம். எனக்கு ஒரு 2 வருஷமா சளி பிரச்சனை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏதாவது கூலிங்கா ஏதாவது சாப்பிட்டா உடனே அஃபெக்ட் ஆயிடுது. அப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்சஸ்னா அதிகமா இருந்துச்சு. அப்புறம் வந்து நடந்தாலே மூச்சு வாங்குது அப்படி இருந்துச்சு. அப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணப்போ வீசிங் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இப்போ ஒரு 3 மந்த்தா பஃப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 3 மந்த்தா பஃப் யூஸ் பண்றீங்களா? ஆமா மேடம். அப்புறம் வந்து தூங்கும் போது சவுண்ட் வருது, அது மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு.
சரிம்மா. ஏன்னா சளி உள்ளே இருக்கும்போது உங்களுக்கு அந்த கொரட்டை சவுண்டு வர்றது, மூச்சு வந்து அடைச்சிட்டு வாய் மூலமாக மூச்சு விடுறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். அப்போது வாய் மூலமாக தொடர்ந்து நீங்கள் மூச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா டைஜஷனும் பாதிக்கப்படும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய மசில்ஸ் எதுவுமே சரியான முறையில் வேலை செய்யாது. லங்ஸை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் சுருங்கி விரியும் போது தான் உங்களுக்கு அந்த லங்ஸ் ஆக்டிவேட்டாக இருக்கும். நம்ம வாய் வழியாக மூச்சு விடும்போது உங்களுக்கு செரிமானமும் பாதிக்கப்படும், மூச்சு விடுதல்லையும் பிரச்சனை வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுக்காக நீங்கள் பஃப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு ஒரு டெம்பரவரி ரிலீஃப் மாதிரி தான். அப்போதைக்கு உங்களுக்கு மூச்சு நல்லா ஃப்ரீயாக போகும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே மூச்சு தொந்தரவுகள் இருக்க தான் செய்யும். இதுக்கு பஃப் எடுத்துக்கிறதோ இல்லை ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் போடுறதோ இல்லை ஆன்டி அலர்ஜிக் டேப்லெட்ஸ் போடுறதோ ஒரு நிரந்தரமான தீர்வாகவே இருக்காது. நீங்கள் போடும்போது நல்லாயிருக்கும், அடுத்த நாள் நீங்கள் அது போடலை அப்படின்னா இதே டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. இதுக்கு நிறைய மூலிகை மருத்துவம் இருக்குது. இந்த மாதிரி சளி தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாள்பட்ட ஆஸ்துமா தொந்தரவுகள் வரைக்கும், வீசிங் தொந்தரவுகள் வரைக்கும் நிரந்தரமாக சரி பண்ணுறதுக்கு நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இதற்குன்ட்டு தனியாக நம்ம மூக்கில் சொட்டு மருந்து ஊற்றி நசியம் அப்படின்ற ஒரு சிகிச்சை பண்ணுறோம். இந்த சொட்டு மருந்து மூக்கில் ஊற்றின உடனே உள்ளே வந்து இருக்கக்கூடிய சளியெல்லாம் நல்லா கரைஞ்சி வாய் மூலமாக ஃபுல்லாக கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து தூமப்பானம் அப்படின்ற ஒரு புகை சிகிச்சை கூட நம்ம கொடுக்குறோம். இதை நசியம் பண்ணிவிட்டு இந்த தூமப்பானம்ன்ற புகை சிகிச்சை கொடுக்கும்போது அந்த ஸ்டீம் பண்ணும்போது உள்ளே போயிட்டு அந்த சளியெல்லாம் எப்படி இலகி வெளியில் வருமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே கரைஞ்சி வாய் மூலமாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து உள்ள சளி சேராமல் இருக்கிறதுக்கு நம்ம மூலிகை மருந்துகளும் கொடுத்து 2 மாதத்துலேயே உங்கள் நிரந்தரமாக அந்த சளி அந்த வீசிங் தொந்தரவுகளை நிரந்தரமாக சரி பண்ணி கொடுத்துருவோம். 1 வாரத்துலேயே நீங்கள் வந்து அந்த பஃப் எடுத்துக்க வேண்டிய வேலை இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம மருந்துகளோடு சேர்ந்து பஞ்சகர்மா சிகிச்சை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நிரந்தரமாக உங்களுக்கு சரி பண்ண முடியும். லைஃப் லாங் வீசிங் மறுபடியும் வராமலும் பார்த்துக்க முடியும். இப்போதைக்கு வீட்டில் வந்து நீங்கள் மிளகு, சுக்கு, ஓமம் இது 3ஐயும் நல்லா ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துகிட்டு பவுடர் பண்ணி வீட்டில் ரெகுலராக வச்சுக்கோங்க. டெய்லியும் காலையில் எழுந்தோடனே ஹாட் வாட்டரில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அதில் தேன் கலந்து டீ காஃபிக்கு பதிலாக அதை வந்து எடுத்துகிட்டு வாங்க. இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு இம்யூனிட்டியும் நல்லா பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும், சளியும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அது 1 வீக்கில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நல்லாவே. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் காயத்ரி, திருப்பூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? அப்பாக்காக கேட்கணும். என்ன வயதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 56 வயசாகுது. சரி, உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? அப்பாக்கு வந்து மூட்டு வலினால 4 வருஷமா சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. சரிம்மா, நடக்கிறாங்களா ஓரளவுக்கு? இல்ல ரொம்பலாம் நடக்க மாட்டாங்க, ரெஸ்ட் ரூம் போவே சிரமப்படுறாங்க, தாங்கி நடக்கிறாங்க. ஓகே, வெயிட் அதிகமாக இருக்காங்களா? வெயிட் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க மேம். ஓகேம்மா. அவங்க மூட்டு அது கால் ஃபுல்லாவே வீங்கி இருக்கு, 2 காலுமே வீங்கி இருக்கு. மருந்துலாம் சாப்பிடுறாங்க, அப்ப வலி குறையுதுங்கிறாங்க. ஆனா திரும்ப அவங்களால நடக்க முடியல, வீக்கம் குறையவும் மாட்டேங்குது. அப்புறமா போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், அதுல வந்து தேய்மானம் இருக்கு, ஜவ்வு ஏதோ நவுந்து இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. ஏன்னா இது பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. சரிம்மா, இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் வரைக்கும் யோசிக்க வேண்டாம். எலும்புகள் தேய்மானத்துக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறதும் ஒரு நிரந்தரமான தீர்வாகவும் இருக்காது. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய வலி, வீக்கம் இதெல்லாம் வந்துட்டே தான் இருக்கும் உங்களுக்கு கால் பாதம் வரைக்கும். ஏன்னா எலும்புகள் தேய்மானம் அப்படின்றது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். 40-50 வயசில் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம். தேய்மானம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சிவியர் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ரொம்ப சிவியராக வீக்கத்தோட வலியோட நடக்க முடியாமல் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் எலும்புகளில் வந்து இருக்கக்கூடிய நீர் வந்து ரொம்ப வற்றி இருக்கும். அதாவது நடுவில் அந்த செனாவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீர் வந்து இருக்கும். அந்த நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிடுச்சு அப்படின்னா தான் அந்த ஜெல்லி வந்து இல்லாமல் போகும்போது ரொம்ப ஒரு கரகரப்பான ஒரு தன்மைக்கு வந்து மூட்டு வந்து மாற ஆரம்பிக்கும். 2 எலும்பு ஒன்றோட ஒன்று உரசும்போது ரொம்ப ஒரு ஹார்டான பாட்டு உரசுற மாதிரி சீக்கிரமாக அதோட தேய்மானம் ரொம்ப ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ரொம்ப சிவியரான கண்டிஷனில் உள்ள நீர் கோர்த்துருக்குன்னா அந்த நச்சு நீர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா மூட்டை சுற்றி வந்து ஃபுல்லாக போயிட்டு தேங்க ஆரம்பிக்கும். அதிலே அந்த மூட்டை எலும்பு வந்து நல்லா வீங்க ஆரம்பிச்சிடும். அதாவது எலும்புகள்லாம் எப்படி ஒரு அரிசி தண்ணியில் போடும்போது ஊறி பெருசாகுதோ அது மாதிரி அந்த நீரில் வந்து வீக்கத்தினால வந்த நீரில் நம்ம எலும்புகள் எல்லாமே ஊறி பெருசாக ஆரம்பிக்கும். அப்போ ஜாயிண்ட் ஸ்பேஸ் இன்னுமே கம்மியாக ஆரம்பிச்சிடும். நடக்கும்போது இன்னும் வலி ஜாஸ்தியாக தான் செய்யும். கண்டிப்பாக இதற்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பஞ்சகர்மா சிகிச்சைகள் குறிப்பாக முட்டுக்குன்ட்டு சிறப்பாக நம்ம வந்து சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். அதாவது எலும்புகள் தேய்மானத்தில் குருத்து எலும்புகள் தான் முதல்ல தேய ஆரம்பிக்கும். ரொம்ப ஹார்டான பார்ட் அப்படின்றது மேலே இருக்கக்கூடிய பார்ட்டு தான். சுற்றி இருக்கக்கூடிய குருத்து எலும்புகள் தான் அந்த ஜவ்வுகள் அப்படின்னு சொல்லுவோம். 2 எலும்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேயும் போது என்ன ஆகும், ஜவ்வுகள் எல்லாம் விலகி வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இதுதான் ஜவ்வு விலகலோடு சேர்ந்த எலும்புகள் தேய்மானத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும்.
கண்டிப்பாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்பாவை நேரில் கூட்டிகிட்டு வாங்க. இதற்கான பஞ்சகர்மா சிகிச்சைகள் ஒரு 10 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் எடுக்கும்போது ஒரு வாரத்திலே வலி வீக்கம் இல்லாமல் அப்பாவால் நடக்க முடியும். வீக்கம் எல்லாம் 2 நாள்லேயே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். வீக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னாலே நடுவில் ஜாயின்ட் ஸ்பேஸ் அதிகமாகிடும். எலும்புகளில் உள்ளே இருக்கக்கூடிய நீரெல்லாம் வெளியில் போயிடுச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த எலும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து சேர ஆரம்பிச்சிடும். எலும்புகள் தேய்மானம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதற்கான பஞ்சகர்மா சிகிச்சைகள் தான் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம். இதோட சேர்ந்த உள்மருந்துகளும் சேர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எலும்புகள் தேய்மானம் முழுமையாக சரியாகிறதுக்கும் கால்சியம் சத்து விட்டமின் சத்துக்கள் நிறைஞ்ச மூலிகை மருந்துகளும் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக 3 மாதத்துக்குள்ளே நிரந்தரமாக மூட்டு வலி சரி பண்ணி நல்லாவே அப்பாவால் நடக்க முடியும். லைஃப் லாங் இது மாதிரி ப்ராப்ளம் மறுபடியும் வராமலும் பார்த்துக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இது சுகுணா என் பேரு. எந்த ஊர்லேருந்துமா? பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். என்ன வயதுமா உங்களுக்கு? 30 ஆகுது. உங்கள் கேள்வியை தொடர்ந்து கேட்கலாமா? கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு? எனக்கு 4 வருஷமா சொரியாசிஸ் பிரச்சனை இருக்கு. சரி. அப்ப லைட்டா அரிப்பு இருந்துச்சு, நான் மருந்து எடுத்துட்டு விட்டுட்டேன். இப்ப 2 வருஷமா ஓவரா அதிகமா இருக்கு சொரியாசிஸ் பிரச்சனை. சரி. நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ஓவரா அரிப்பு அதிகம். உடம்பு ஃபுல்லா இருக்கா? உடம்பு ஃபுல்லா இருக்கு. கால்ல தான் ஆரம்பிச்சது, இப்போ உடம்பு ஃபுல்லா வந்துட்டு. நைட்ல எல்லாம் தூக்கம் இல்ல இதனால. ஓகே. நைட்ல அரிப்பு அதிகமா இருக்கா? ஆமா மேடம். வீட்டில் வேற யாருக்காவது இருக்காமா? இல்ல, யாருக்கும் இல்ல, எனக்கு தான் இருக்கு. ஓகே. எவ்வளோ வருஷமா இருக்குன்னு சொன்னீங்க? 4 வருஷமா இருக்கு. சரிம்மா. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. 4 வருஷமாக அதை நீங்கள் வச்சுட்டு இருந்ததே ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா சொரியாசிஸ் ஒரு இடத்துல முதல்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரொம்ப ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும். தோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பிச்சு, அதாவது அந்த வறட்சி, தோலோட வறட்சி உடம்பு ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிக்கும். ஏன்னா உடம்புல வராத இடம் அப்படின்னு சொரியாசிஸ் எந்த இடத்துலையுமே சொல்ல முடியாது. தலை முடியிலேருந்து, தலையில் ஸ்கேல்ப்லேருந்து கால் பாதம் வரைக்கும் உடம்பு ஃபுல்லாகவே வந்து வரும். நம்ம ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு உங்களுக்கு உடம்புலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவ ஆரம்பிக்கும். அதுவும் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமாக வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க கூட 10 வருஷத்துக்கு மேலே நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து உடம்பு ஃபுல்லாக நிறைய லோஷன்ஸு, க்ரீம், ஆயில் நிறைய மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிவிட்டு எதுவுமே செட் ஆகலை, உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சுன்ட்டு உடம்புல நார்மல் ஸ்கின் ஒரு இடத்துல கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாக சொரியாசிஸ் பரவுன ஒரு ஸ்டேஜில் அவங்க உட்காந்துருக்க இடம், அவங்க நிற்கிற இடத்துல ஃபுல்லாக பவுடர் மாதிரி உதிர்ந்து கிடந்துச்சு. அவ்வளோ சிவியரான இப்போ சொரியாசிஸ் ஸ்டேஜில் வந்து ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம முதல்ல கொடுத்த சிகிச்சை வந்து வயிறை வந்து கழிவு நீக்க சிகிச்சை தான். வயிற்றில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை முழுமையாக வெளியேற்றுறதுக்கு கோலன் ஹைட்ரோதெரப்பின்ற ஒரு சிகிச்சை வந்து நம்ம கொடுப்போம். இந்த சிகிச்சை கொடுத்து வயிறை வந்து க்ளீன் பண்ணி அந்த கழிவுகளை முழுமையாக வெளியேற்றினதுக்கப்புறமா ஃபுல் பாடிக்கும் ஆவி குளியல் சிகிச்சை, எஃப்ஐஆர்ன்ட்டு ஒரு ஆவி குளியல் சிகிச்சை கொடுப்போம். இதில் இப்போ வரக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக பாஸ் பண்ணும்போது அந்த தோலில் இருக்கக்கூடிய வறட்சி, அந்த தோல் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்ந்து வந்து மேலே பேய்ந்து மேலே நிற்கும். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்து ஸ்கின் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இது நம்ம மூலிகை எண்ணெய் மேலே போட்டு தான் அந்த சிகிச்சைகள் வந்து கொடுப்போம். இதோட சேர்ந்து உள்மருந்துகள் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக 2 மாதத்துக்குள்ளே தோல் வறட்சியெல்லாம் முழுமையாக ஒரு வாரத்தில் சரியாகி அரிப்பு எல்லாம் முழுமையாக ஸ்டாப் ஆகிட்டு 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே கலர் ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடும். நிரந்தரமாகவே அந்த சொரியாசிஸை நம்மளால் சரி பண்ண முடியும். வாழ்நாள் ஃபுல்லாக அதை வச்சுட்டே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மறுபடியும் இது வருமான்ற பயமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். 2 மாதத்தில் நிரந்தரமாக சரி பண்ணிக்கலாம். உடம்புல வேற எங்கேயும் பரவுறதுக்கு முன்னாடி இதற்கான சிகிச்சை வந்து நேரில் வந்து எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அதை சரி பண்ணிடலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த மூட்டு வலி பற்றி பேசும்போது இந்த மூட்டு வீக்கம் இருக்கும் ஒரு சில பேருக்கு. அந்த ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், அந்த அளவுக்கு வந்து வீங்கி இருக்கும். அது 2 முட்டிலையும் இருக்கலாம், அதில் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு முட்டியில் மட்டும் இந்த மூட்டு வீக்கம் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும். அதை பற்றி பேசலாம். மூட்டு வீக்கம் அப்படின்றது முதல்ல வந்து ஆரம்பத்திலே வீக்கம் அப்படின்றது வராது. யாருக்குமே உடம்புல ஏதாவது ஒரு வலியோ இல்லை வீக்கம் அப்படின்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வராது. முதல்ல அதற்கான அறிகுறிகள் நம்ம உடம்பு அதற்கு வந்து தயார் பண்ணும்போது தான் நம்ம அதுக்கு வீக்கத்தை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். முதல்ல ஒரு 5 சைன்ஸ் வந்து இருக்குது நம்ம உடம்புல. ரூபர், காலர், டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சைன்ஸ். அதாவது முதல்ல ரெட்னஸ் வரும், அதுக்கப்புறம் ஸ்வெல்லிங் வரும், உள்ள நீர் கோர்க்கிற ஒரு தன்மை, மேலே தொடும்போது சூடாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை, தொடும்போது வலி இருக்கிறது, டெண்டர்னஸ்னு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் ஒவ்வொரு இடத்துலையுமே, மூட்டுன்னு கிடையாது, உடம்புல எங்கே இருந்தாலுமே அந்த மாதிரி பெயினில் இவ்வளோ ஒரு ஃபேஸ் பண்ணி தான் லாஸ்ட் ஸ்டேஜில் ஒரு வீக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் மூட்டுலையுமே முதல்ல தேய்மானம் ஆரம்பிக்கும் போது சவுண்டு மட்டும்தான் கேட்கும். தேய்மானம் ரொம்ப சிவியர் ஸ்டேஜ் போக போக தான் அதில் தேவையில்லாத அந்த வாத நீர் போய் தேங்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம உடம்புல வாதம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் எலும்புகளில், அதாவது குறிப்பாக முதல்ல ஜாயின்ஸில் ஏற்படக்கூடிய பெயினுக்கு அந்த வாதம் தான் முக்கியமான காரணம். வாத நீர் நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக தேங்குது அப்படின்னா தான் நமக்கு மூட்டுகளில் வந்து வீக்கம் வர ஆரம்பிக்கும். இதோடு சேர்ந்து நமக்கு அந்த பாடியில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டியும் ரொம்ப லோ ஆகும்போது
அதை நமக்கு நம்மள உடம்புல இருக்கக்கூடிய அந்த WBCன்னு சொல்லுவோம், அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய அந்த இம்யூன் பவர் வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்வெல்லிங் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகும். முடக்குவாதத்துலேயும் இதே மாதிரி ஒரு கண்டிஷன் தான். நமக்கு மூட்டு எலும்பு தேய்மானம் இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் வீக்கம் வந்து இருக்கும். இதுவே முடக்குவாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்வெல்லிங் வந்து வர ஆரம்பிச்சிடும். மூட்டு வலியில் வரக்கூடிய இந்த வீக்கம்ன்றது குறிப்பாக அந்த ஜவ்வுகள் தேய்மானம் அடைகிறதுனால, ஜவ்வுகள் இருக்கக்கூடிய இடத்த போயிட்டு அந்த வாத நீர் ரீப்ளேஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம். இதை நம்ம நார்மலாக மூலிகை மருந்துகள் கொடுத்தோ இல்லை மேலே ஒற்றடம் முறைகள் கொடுத்தோ வந்து நீரை வந்து வற்ற வச்சு வலியை குறைக்க வைக்க முடியும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் பிரியங்கா மேம். எந்த ஊர்லேருந்து? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்கம்மா? என்னோட அத்தைக்காக கேட்கணும். என்ன வயது உங்களுக்கு? 52 மேம். உங்கள் கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? கேளுங்க. ஓகே. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர். என்னோட அத்தைக்கு வந்து ஒரு 2 வருஷமாவே ரொம்ப முடக்குவாதம் இருக்கு. கை கால்லாம் முட்டுல தான் வீக்கமா இருக்கு. நடக்கவே முடியல. கால் நடக்கும்போது அந்த இடம் வந்து முட்டியெல்லாம் ரொம்ப வளைஞ்சு ஒரு மாதிரி சார்ந்து தான் நடக்கிறாங்க. காலை எந்திரிக்கும் போது ரொம்ப அதிகமா வலி இருக்குன்னு சொல்றாங்க. சரிம்மா. வீக்கம் இருக்கா? ஆமா டாக்டர், வீக்கம் இருக்கு. டேப்லெட் சாப்பிடும்போது அந்த வீக்கம் குறையுது, திரும்படி வீக்கம் வந்துடுது. சரிம்மா. நீங்கள் முடக்குவாதத்துக்கு முதல்ல வந்து டேப்லெட் சாப்பிட்றதே தப்பு. ஏன்னா முடக்குவாதத்தில் வலி வீக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம பெயின் கில்லர் எடுத்தோம் அப்படின்னா வீக்கம் வலி மட்டும்தான் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் உள்ளே வந்து அந்த டீஃபார்மிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், எலும்புகளில் சில டீஃபார்மிட்டிஸ் மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் போகும்போது நமக்கு பெயின் கம்மியாக இருக்கும்போது சிவியர் ஸ்டேஜ் வந்து தெரியாது. டெய்லியும் பெயின் கில்லர் போட்டுகிட்டே உடம்பு வந்து பழக்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா ஒரு 4-5 இயர்ஸ்லேயே வந்து பெயின் இருக்காது உங்களுக்கு. போக போக அந்த எலும்புகள் எல்லாம் வளைய ஆரம்பிச்சிடும். இந்த கை காலில் வந்து முடக்கம் வர ஆரம்பிக்கிறது, கை கால்கள் மடங்கிடுச்சு அப்படின்னா அது வந்து நீட்ட முடியாது. காலையில் எழுந்தோடனே அந்த ஸ்டிஃப்னஸ், மார்னிங் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு 4-5 வருஷத்துலேயே ரொம்ப கை கால்லாம் மடங்க ஆரம்பித்து நடக்க முடியாத ஸ்டேஜுக்கெலாம் போக ஆரம்பிப்பாங்க. அதனால் பெயின் கில்லர் போடுறது ரொம்ப வருஷத்துக்குலாம் போடக்கூடாது. ஒரு நாள் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு 24 ஹவர்ஸ்க்கு தான் வந்து வலி இல்லாமல் இருக்கும். அடுத்த நாள் அதே மாத்திரை நீங்கள் மறுபடியும் போடலை அப்படின்னா பெயின் ரொம்ப சிவியராக இருக்கும். மாத்திரை நீங்கள் ரெகுலராக லைஃப் லாங் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். பெயின் கில்லர் போடுறதுமே உங்களுக்கு கிட்னியை ரொம்ப பாதிக்கும், உடம்பு வந்து ரொம்பவே பாதிக்கும். அதனால் அது வந்து பெயின் கில்லரை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலாம். இதற்குன்ட்டு மூலிகை மருந்துகள், மூலிகை மருத்துவம், வெளிப்பக்க சிகிச்சைகள் இதெல்லாமே இருக்குது. முடக்குவாதத்துக்குன்ட்டு சிறப்பான நம்ம நிறைய சிகிச்சைகள் கொடுக்குறோம் நம்ம RJR ஹாஸ்பிட்டலில். ஃபுல் பாடிக்கும் ட்ரை பொடி வச்சு ஆயிலே இல்லாமல் பொடி கிளி சிகிச்சை அப்படின்ற ஒரு சிகிச்சை வந்து நம்ம கொடுக்குறோம். ஃபுல் பாடியிலையும் எலும்புகள் ஜாயின்ஸில் வந்து அந்த பொடி கிளி வச்சு நம்ம அந்த மசாஜ் பண்ணும்போது உள்ளே தேங்கி இருக்கக்கூடிய நீரெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். வீக்கமெல்லாம் 2 நாள் 3 நாள்லேயே ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு வீக்கம் கம்ப்ளீட்டாக இருக்காது. பெயினுமே நல்லா குறைய ஆரம்பிச்சு. ஸ்வெல்லிங் இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக பெயினுமே இருக்காது உங்களுக்கு. 4 நாள் 5 நாளில் பெயின் நல்லா குறையிறத ஃபீல் பண்ண முடியும். ஒரு வாரத்துலேயே உங்களால் நல்லா நடக்க முடியும். டிஃபார்மிட்டிஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரத்துக்குள்ளே அதற்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நல்லாவே நடக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பெயின் கில்லரோ இல்லை ஸ்டீராய்டு டேப்லெட்ஸோ எதுவுமே தேவைப்படாது. அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலாம். அதோடு சேர்ந்து நம்ம மூலிகை மருந்துகளுமே நம்ம கொடுப்போம். வாதம் மறுபடியும் உடம்புல சேராமல் இருக்கிறதுக்கு, வலி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் 2 மாதம் 3 மாதத்துக்குள்ளே முடக்குவாதத்தை நிரந்தரமாக சரி பண்ணிடும். உங்களுக்கு வந்து ஆரிய ஃபேக்டர், ஏஎஸ்ஓ டைட்டர் இதெல்லாம் வந்து நீங்கள் பிளட் டெஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப ஹை லெவலில் இருந்திருக்கும், ரொம்ப பாசிட்டிவில் இருந்திருக்கும். இப்போது இதெல்லாம் உங்களுக்கு நார்மலுக்கு வரதுக்கு நம்ம அந்த பஞ்சகர்மா சிகிச்சைகளோடு சேர்ந்த உள் மருந்துகள் எடுத்துக்கும் போது 3 மந்த்ஸில் நீங்கள் மறுபடியும் இதை ரீசெக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாமே நெகட்டிவ் ஆகிடும். அதோடைய லெவல் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் உங்களுக்கு நிரந்தரமாக உங்களுக்கு சரியாயிடும். மறுபடியும் இது ஹை ஆகுமா, மறுபடியும் இது பாசிட்டிவ் ஆகுமா அப்படின்ற பயம்லாம் உங்களுக்கு இருக்கவே வேண்டாம். கண்டிப்பாக அது நிரந்தரமான ஒரு சிகிச்சையாக இருக்கும். மறுபடியும் வாழ்நாள் ஃபுல்லாக இதே முடக்குவாதம் வராமல் உங்களால் பார்த்துக்க முடியும். நல்லாவே ஆரோக்கியமாக நல்லா நடக்க முடியும். முடக்குவாதம் இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கான அறிகுறிகள் கூட உங்களுக்கு வந்து தெரியாது. அதை ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சரி பண்ணிடும். மறுபடியும் வாதம் செய்யாமல் இருக்கிறதுக்கு சில உணவு பழக்கங்கள் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது கிழங்கு வகைகள் எதுவும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறது, ரொம்ப வந்து அதாவது ரொம்ப வேக வச்சு சாப்பிடக்கூடிய பருப்பு பயிறு வகைகள் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு பால் சேர்ந்த உணவுகள் தவிர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா மறுபடியும் வாதம் சேராமல், கழிவு நீர் நம்ம உடம்புல சேராமல் பார்த்துக்க முடியும். இதிலே ரெகுலராக வந்து மெயின்டைன் பண்ணி வலி இல்லாமல் பார்த்துக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? வணக்கம் மேடம், நான் கிருஷ்ணகிரியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்கணும். என்ன வயதுமா உங்களுக்கு? எனக்கு 32 ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. வணக்கம் மேடம், என் பேர் செல்வி. வயசு 32 ஆகுது. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இன்னும் குழந்தை இல்லை. பிசிஓடி ப்ராப்ளமும் இருக்கு. சரிம்மா. பீரியட்ஸ் நார்மலாக இருக்கா? நார்மலாக இருக்கு.
சரி, ஓகே. பெயின் எதுவும் அதிகமா இருக்கும்? இருக்கும். பெயின் ஜாஸ்தி இருக்கும். ஆமா. ப்ளீடிங் ரொம்ப ஹெவியாக இருக்குமா? ஆமா. சரிம்மா. பிசிஓடி ப்ராப்ளம்னால உங்களுக்கு சினை முட்டையோட வளர்ச்சி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்து டிலே ஆகி வரும். அதே மாதிரி கன்சீவ் ஆகுறதுமே தள்ளி தள்ளி தான் வரும். இப்போது சினை முட்டையோட வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அவசியம். பிசிஓடி இருந்தாலும் சில பேருக்கு சினை முட்டையோட வளர்ச்சி நார்மலாக இருக்கும். பிசிஓடி இருக்கும்போதே சில பேர் கன்சீவ் ஆவாங்க. அதுக்கு காரணம் வந்து அந்த சினை முட்டையோட வளர்ச்சி வந்து நார்மலாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த கருமுட்டையோட வளர்ச்சி நார்மலாக இல்லை, ஓவுலேஷன் சரியான முறையில் நடக்கலை, அந்த ஃபாலிக்கல்ஸ் முதிர்ச்சி அடைஞ்சு மெச்சூரான ஃபாலிக்கல்ஸ் உடஞ்சி வெளியில் வரலை அப்படின்னா அவங்களால இயற்கையாக கன்சீவ் ஆக முடியாது. அப்போது இதற்கான உணவு பழக்கங்கள் நம்ம கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும். உணவில் வந்து வெள்ளை சர்க்கரை, ரீஃபைன் சுகர், அதாவது ரொம்ப வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஒயிட் ரைஸே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வேறு ஏதாவது அரிசி வகைகள், ஆர்கானிக் ரைஸில் வேறு ஏதாவது வந்து மாற்றிக்கணும். குறிப்பாக பெண்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அரிசி வந்து பூங்கார் அரிசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அரிசி வந்து பிசிஓடி இருந்தாலும் சரி, இல்லை கர்ப்பப்பையில் என்ன ஒரு தொற்று, நோய் தொற்று, இல்லை வந்து ஃபைப்ராய்டு கண்டிஷன், பிசிஓடி இருக்கக்கூடிய கண்டிஷன், இந்த மாதிரி எந்த ஒரு நோய் தொற்று இருந்தாலுமே அதை சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பூங்கார் அரிசிக்கு வந்து இருக்குது. இதை ரெகுலராக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள் எதுவும் வராமல் பார்த்துக்க முடியும். இது தவிர வந்து சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் நிறைய எடுத்துகிட்டு வரணும். பச்சையாக வந்து சில உணவுகள் வந்து சேர்த்துக்கணும் ஃபுட்டில். அதாவது பச்சையாக வந்து பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாம், பச்சையாக வந்து வெள்ளரிக்காய் வந்து ரெகுலராக வந்து எடுத்துக்கலாம், பச்சை கோஸ் வந்து உணவில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணால் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம வந்து சீர்படுத்த முடியும். இது தவிர கொத்தமல்லி நிறைய உணவில் வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி விதைகளாகவும் நைட்டு ஊற வச்சு காலையில் தண்ணி வந்து கன்சியூம் பண்ணலாம். இல்லை கொத்தமல்லி லீஃபை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து அரைச்சி ஒரு ஜூஸ் மாதிரி வாரத்தில் 2 நாள் 3 நாள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மெச்சூரான ஃபாலிக்கல்ஸ் உங்களுக்கு நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு வெளியில் வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக அவங்களால கன்சீவ் ஆகவும் முடியும். பிசிஓடி இதிலே உங்களுக்கு நல்லாவே கிளியர் ஆகிடும். ஃபுட்டில் இந்த மாதிரி சேஞ்சஸ் கொடுங்க. ஒரு 3 மந்த்ஸுக்கு கண்டினியூஸாக இந்த மாதிரி ஃபுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரலை, பிசிஓடி இருந்தாலுமே இதில் நார்மலாக உங்களுக்கு கன்சீவ் ஆக முடியும். அப்படி பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நேரில் வந்து இதற்கான சிகிச்சைகள் எடுத்துக்கலாம். நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் பிசிஓடிக்குன்னு சிறப்பான நம்ம மூலிகை சிகிச்சைகளும் கொடுத்துட்ருக்கோம். இதற்கான யூட்ரஸ்க்கான வர்ம சிகிச்சையோடு சேர்த்து பிசிஓடிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் நார்மலாக உங்களுக்கு பீரியட்ஸை 3 மாதத்தில் ரெகுலர் பண்ணி கொடுத்துரும். மறுபடியும் பிசிஓடி தொந்தரவுகளோ வேறு எந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளோ வராமல் நிரந்தரமாக உங்களுக்கு சரி பண்ணிக்க முடியும். முழங்கால் மூட்டு வலி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முழங்கால் மூட்டு வலிக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது முறையான சிகிச்சை எவ்வளவு காலம் நம்ம எடுக்கணும், என்ன மாதிரியான சிகிச்சை நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க டாக்டர்? மூட்டு வலிக்கு குறிப்பாக நம்ம சித்த மருத்துவ முறைப்படி மூட்டு வலிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அது முழுமையான சிகிச்சை அப்படின்றது வாதத்தை நார்மல் கொண்டு வர வரைக்கும் இருக்கும். ஏன்னா வாத பித்த கபம்னு சொல்லி இந்த நாடி நடைய வச்சு தான் நம்ம அந்த மூட்டு வலிக்கான சிகிச்சைகள் வந்து நம்ம குறிப்பாக கொடுக்குறோம். அந்த வாதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது தான் எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலி. அப்போ வாதத்தை முழுமையாக குறைச்சி நார்மல் லெவலுக்கு சமநிலைப்படுத்துகிற வரைக்கும் அதற்கான சிகிச்சைகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். சில பேர் வந்து பெயின் குறைஞ்சோன்னே இதுக்கான சிகிச்சை ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு பெயின் கில்லர் டேப்லெட் போடும்போது எப்படி பெயின் குறையுதோ அதை டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பெயின் குறைஞ்சோடனே ட்ரீட்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம். மறுபடியும் வாதம் அளவுக்கு அதிகமாக மாற தான் செய்யும், திருப்பி பெயின் ஜாஸ்தியாகும். அப்போ வாதம் முழுமையாக நார்மல் லெவலுக்கு கொண்டு வர வரைக்கும் அதற்கான சிகிச்சை அப்படின்றது எடுத்துக்கிறது சித்த மருத்துவ முறைப்படி ரொம்பவே அவசியம். அதுவும் இல்லாமல் அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய தேய்மானம், நிரந்தரமாக அந்த ஜவ்வு விலைகள், ஜவ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இதெல்லாம் நார்மலாக வந்து மறுபடியும் வந்து அதே நிலைமைக்கு வரணும். அது வரைக்கும் அதற்கான சிகிச்சைகள் வந்து எடுத்துக்கணும். பெயின் வந்து ஸ்டார்டிங்கில் குறைய தான் செய்யும். ஏன்னா சிகிச்சைகள் பெயின் குறையிறதுக்கு தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ பெயின் குறைஞ்ச உடனே நம்ம ட்ரீட்மெண்ட்டை விடக்கூடாது. மறுபடியும் அந்த ஜவ்வு மறுபடியும் உருவாகணும். உள்ள அந்த செனாவியல் ஃப்ளூயிட் மறுபடியும் வந்து ஃபார்ம் ஆகணும். அந்த ஜெல்லி வந்து நார்மலாக இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த எலும்புகளில் உரசாமல் மறுபடியும் அந்த தேய்மானம் வராமல் பார்த்துக்க முடியும். அதற்கான சிகிச்சை அப்படின்றது கண்டிப்பாக ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். நோயோட தன்மையை பொறுத்து, அதோடைய ஸ்டேஜஸை பொறுத்து, ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும் அப்படின்னா ஒரு 2 மாதங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னா ஒரு 4 மாதங்கள் வரைக்கும் உள் மருந்துகளோடு சேர்ந்த பஞ்சகர்மா சிகிச்சைகள் எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். அதுதான் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உள் மருந்துகள் கண்டிப்பாக 3 மாதங்கள் எடுத்துக்க சொல்லுவோம். அதோடு சேர்ந்து பஞ்சகர்மா சிகிச்சைகள் அப்படின்றது நோயோட சிவியாரிட்டியை பொறுத்து 5 டேஸ்லேருந்து 20 டேஸ் வரைக்கும் நம்ம அதற்கான சிகிச்சைகள் வந்து கொடுப்போம். ஏன்னா மூட்டு
எலும்புகளுக்குன்ட்டு மூட்டுக்கு மட்டுமே நம்ம சிகிச்சைகள் கொடுக்கறது கிடையாது. ஃபுல் பாடிக்குமே சேர்த்து தான் நம்ம பஞ்சகர்மா சிகிச்சைகள் பரிந்துரை கொடுக்குறோம். அப்போது ஃபஸ்ட்டு ஃபுல் பாடிக்கும் வர்ம சிகிச்சை, ஃபுல் பாடிக்கும் அக்குப்ரெஷர் சிகிச்சை, ஃபுல் பாடிக்கும் பொடிக்கிளி சிகிச்சை, ஃபுல் பாடிக்கும் ஸ்டீம் தெரப்பி, இந்த மாதிரி ஃபுல் பாடிக்கும் ஆவி குளியல் சிகிச்சை கொடுத்து அவங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நீரை முழுமையாக வெளியேற்றிட்டு நம்ம பண்ணக்கூடிய மூட்டுகளுக்கான சிகிச்சைகள் கொடுக்கும்போது நிரந்தரமாக அந்த வலியை முழுமையாக குணப்படுத்தி வாதத்தை சமநிலைப்படுத்தி மறுபடியும் வாதம் அளவுக்கு அதிகமாக மாறாமல் வலி மறுபடியும் வராமல் பார்த்துக்க முடியும். 3 மாதத்தில் அது ஒரு நிரந்தரமான ஒரு சிகிச்சையாக இருக்கும். தேங்க்யூ டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் மேடம். என் பேர் கீர்த்தனா. எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கம்மா? தென்காசிலேருந்து பேசுகிறேன் மேடம். யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம். உங்கள் வயது என்னம்மா? வயசு 25. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். டாக்டர் கிட்ட கேளுங்கம்மா. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், நான் தென்காசிலேருந்து பேசுகிறேன். எனக்கு ஒரு 4-5 மாசமா எனக்கு என்னன்னா ஒரே ரொம்ப தும்மலா இருக்கு. மூச்சு விடுறதுலாம் கஷ்டமா இருக்கு மேடம். நைட்டு தூக்கமே இல்லை. சரிம்மா, முகத்தில் வலி எதுவும் இருக்கா? தொடும்போது நெற்றியில், புருவத்தில்? அந்த மூக்கு பக்கத்துல அந்த கீழே கண்ணுக்கு கீழே இந்த பக்கத்துல தொட்டனா பொதன்னு இருக்கிற மாதிரி இருக்கு மேடம். சரிம்மா, இது வேற ஒன்றும் கிடையாது, பயப்பட வேண்டாம். அது சைனசைட்டிஸ்ன்னு தான் சொல்லுவோம். முகத்தில் வந்து நீர் கோர்த்து இருக்கிற ஒரு தன்மை தான். கீழே குனியும் போது உங்களுக்கு தலைவலி, தலை பாரம் இருக்கும். முகத்தில் வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். சில பேருக்கு கண்ணை சுற்றி குத்துற மாதிரி ஃபீல் இருக்கும். கண்ணில் தண்ணி வடிஞ்சிட்டே கூட வந்து சில பேருக்கு இருக்கும். அந்த கண்களை சுற்றி வந்து கேப் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஃபுல்லாக நீர் கோர்க்கிறது தான் அதுக்கு முக்கியமான காரணம். டெய்லியும் சில பேர் தலைக்கு தண்ணி ஊற்றுவாங்க. தலையில் தண்ணி ஊற்றினோடனே வந்து பனியில் போவாங்க, இல்லை ஏசி காட்டில் இருப்பாங்க, இல்லை ஹோல்டேவும் ஏசியில் வந்து இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி முகத்தில் வந்து நீர் கோர்க்கிறது அதிகமாக இருக்கும். சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்க்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் வீட்டில் வேது பிடிச்சாலே போதும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி பெயின் இருக்கிறதோட கீழே குனிஞ்சா தலைவலி இருக்கிறது, இதுக்கு சுடு தண்ணியில் வந்து நொச்சி இலை, மஞ்சள் தூள், அதோடு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து உப்பு வந்து போட்டிங்க அப்படின்னாலே உப்பு வந்து உடம்புல இருக்கக்கூடிய நீர் தேக்கத்தை வந்து குறைக்கும். ஃபுல் பாடிக்கும் ஆவி குளியல் எடுக்கும்போது கூட உடம்புல வந்து உப்பு ஃபுல்லாக வந்து நம்ம போட்டு ஆவி குளியல் எடுத்தோம் அப்படின்னா கூட நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நீர் வெளியில் போகும். அதே மாதிரி வெறும் கல் உப்பு மட்டும் போட்டு கூட நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணலாம், ஃபேஷியல் ஸ்டீம் வந்து பண்ணலாம். கண்டிப்பாக ஃபேஷியல் ஸ்டீம் பண்ணுறது இதற்கு அவசியம். வாரத்தில் ஒரு 3 நாளாவது இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் உள்ள நீர் தேக்கம் வராமல் பார்த்துக்க முடியும். நீர் தேக்கத்துக்கு அது மட்டும் பண்ணக்கூடாது, சுக்கு பற்று கூட நம்ம போடலாம். நெற்றி பகுதிகளில், கண்களுக்கு கீழே, மூக்கை சுற்றி இந்த இடத்துலலாம் வந்து கேப் இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல வந்து கேப் இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம சுக்கு வந்து நார்மலாக சுடு தண்ணியில் உரசி அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அது வந்து நெத்தியில், கண்களுக்கு கீழே போட்டுட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய நீர் தேக்கம் நல்லா வத்த ஆரம்பிக்கும். மறுபடியும் சைனஸ் வந்து மறுபடியும் சைனசைட்டிஸாக இன்ஃப்ளமேஷனாக மாறாமல் பார்த்துக்க முடியும். ஃபுட்டில் வந்து நிறைய குளிர்ச்சியான பொருட்கள், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, குளிர்ச்சியான காய்கறிகள் எடுத்துக்கிறது கொஞ்ச நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பால் பொருட்கள் சேர்த்துக்கிறது கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். சைனசைட்டிஸ்க்குன்னு சிறப்பான சிகிச்சைகள் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கோம். உள் மருந்துகளோடு சேர்ந்த ஸ்டீம் தெரப்பி, ஃபேஷியல் ஸ்டீம், அதோடு சேர்ந்து நசியம் தூமபானம் சொல்லக்கூடிய சிகிச்சைகள், இதெல்லாம் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு வாரத்திலே உங்களுக்கு நிரந்தரமான குணம் கிடைக்கும். சைனசைட்டிஸ் ரொம்ப சிவியர் ஆகாமல் அதற்கான சிகிச்சைகள் நம்ம 2 மாதத்துக்குள்ளே எடுத்துக்க முடியும். 2 மாதத்துலேயே நிரந்தரமாக அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா மூக்கில் சதை வளர்ச்சி வரைக்கும் வராமல் ரொம்ப சிவியராக மூக்கு எலும்பு டீவியேஷன், அந்த மாதிரி நேசல் செப்டல் டீவியேஷன் வரைக்கும் போகாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். இது 2 மாதத்துலேயே சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நோய் தான், அதாவது சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நேரில் வந்து அதற்கு சிகிச்சை எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக அதை நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். டாக்டர் ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் தமிழ்நாடு இல்லாமல் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது? அதே மாதிரி அப்ராடில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எங்கே இருந்தாலும் வெளிநாடுகளில், வெளியூர்களில் எங்கே இருந்தாலுமே டாக்டர்கிட்ட நேரடியாக பேசும்போது ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணி அவங்களுக்கான சிகிச்சைகள் நிரந்தரமாக நம்மளால் கொடுக்க முடியும். 2 மாதம் 3 மாதங்களுக்கு கூட நம்ம கொரியர் மூலமாக மருந்துகள் கூட நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிற ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்க அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டுமே 36 கிளைகள் இருக்குது. இது தவிர ஆந்திராவில் பார்த்திங்க அப்படின்னா 19 கிளைகள் இருக்குது. தெலுங்கானாவில் ஒரு 14 கிளைகள் இருக்குது. பாண்டிச்சேரியில் ஒரு கிளை இருக்குது. மகாராஷ்டிராவில் 15 கிளைகள் இருக்குது. கர்நாடகாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 17 கிளைகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 100க்கும் மேற்பட்ட கிளைகளில் 250க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் சிறப்பான மூலிகை சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்காங்க. எல்லா விதமான நாள்பட்ட நோய்களுக்குமே நம்ம ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜரி இல்லாத மூலிகை மருத்துவத்திலே நிரந்தரமான தீர்வு நம்ம கொடுத்துட்ருக்கோம்.
ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்றைக்கி டாக்டர் ஆன் காலில் முழங்கால் மூட்டு வலி பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதற்கு முறையான சிகிச்சை வந்து எப்படி இருக்குது, அறுவை சிகிச்சை இல்லாத தீர்வுகள் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை சொன்னீங்க. நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்றைக்கி டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.